முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா எதிர்வரும் 19ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மஹர நீதவான் காஞ்சனா என் சில்வா முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதேவேளை தலைமறைவாகியுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மற்றும் மில்ராய் பெரேராவை கைது செய்யுமாறு நீதவான் பகிரங்க பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளார். 2 சந்தேக நபர்களும் தலைமறைவாகியுள்ளதாக நம்பப்படும் இடங்கள் தொடர்பில் சோதனை முன்னெடுக்கப்பட்டதாகவும் எனினும் சந்தேக நபர்களை கண்டறிய முடியவில்லை எனவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இதேவேளை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவுக்கு உரித்தான சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்தது. அரசாங்க நிர்மாணம் ஒன்றுக்காக விடுவிக்கப்பட்ட காணி ஒன்றை தனியார் ஒருவருக்கு விற்பனை செய்வதற்கு முற்பட்ட சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு பொதுச் சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்ததாக குற்றஞ்சுமத்தி இவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க எதிர்வரும் 19ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பதுளை நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சந்தேக நபரான பாராளுமன்ற உறுப்பினர் ஊவா மாகாண முதலமைச்சராக செயற்பட்ட காலப்பகுதியில் மாகாண சபையின் கடித தலைப்பினை பயன்படுத்தி முன்பள்ளிகளுக்காக 1 மில்லியன் ரூபாவை திரட்டி அதனை தனது பெயரில் காசோலையூடாக மாற்றிக்கொண்டதாக முன்வைத்த குற்றச்சாட்டின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.